வணக்கம். நான் டி.ஆர். கார்த்திக் மாதவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, மீனம் ராசிக்காக இந்த வார பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 11ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் மீன ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் மனநிலை உங்களுக்கு அப் அண்ட் டவுன் இருந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் கோவிலுக்கு போகலாம் மாதிரியான ஆன்மீக சிந்தனைகளும் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். அது ஒரு நல்ல முன்னேற்றத்தை தான் தரும். உங்களை சரியான பாதையில் சரியான நேரத்தில் கொண்டு போகிறதுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். வேலை செய்கிற இடத்துல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களோட ஒர்க்கு எஃபிஷியன்சியெல்லாம் ஒரு நல்லபடியாக பாராட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்கள் ஏதாவது இன்வென்ஷன் மாதிரியான ஒர்க்கு அதெல்லாம் செய்கிறீங்கன்னா இதில் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படும். அது இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வேலையில் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அந்த தகவல்கள் வரும். ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, இந்த இடத்துல போகணும், இந்த இடத்துல பார்க்கணும் அப்படிங்கிறது மாதிரியான விஷயங்கள்லாம் எக்ஸப்ட் பண்ணிக்கோங்க. அது ஒரு நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வியாபாரம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மெதுவாக ஒரு வளர்ச்சி இருக்கும். ஆனால் நிலையான வளர்ச்சியாக இருக்கும். எந்த ஒரு கவலையும் இருக்க தேவையில்லை. ஆன்மீகம், கல்வி, மருந்து இது மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல லாபகரமான ஒரு வாரமாக தான் இந்த வாரம் இருக்க போகுது. அதாவது பார்ட்னர் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு நம்பிக்கை கொஞ்சம் நல்லபடியாக வச்சுக்கோங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். அது ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டையும் கொடுக்கும் இந்த வாரம். பண வரவு திருப்தியாக இருக்குங்க, அதில் எந்த குறையும் இல்லை. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் தானம் செய்யலாம், தர்மம் செய்யலாம் அப்படிங்கிற யோசனை கூட உங்களுக்கு அதிகரிக்கும். அதுக்கான செயல்கள் கூட நீங்கள் செய்வீங்க. தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தணும். அது மட்டும் நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஏதாவது இது தேவையில்லாத ஆளுங்களுக்கு தர்மம், தானம் அது மாதிரி எதுவும் செஞ்சிடாதீங்க. கரெக்டாக யோசனை பண்ணி இவருக்கு செய்கிறது சரிதான் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக செஞ்சுருங்க. குடும்ப உறவு பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு நல்ல அமைதி இருக்கும். உங்கள் லைஃப் பார்ட்னரோட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். அது உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் இந்த மீனராசிக்காரங்க பொறுத்தவரையில். ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் உங்களோட கால் கொஞ்சம் பெயின் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். தூக்கம் இல்லாத இருக்கும், தூக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது நீங்கள் நல்ல ரெஸ்ட் எடுங்க. அது ரெஸ்ட் எடுக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அவசியமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் தியானமோ இல்லை ஜபம் அது மாதிரி ஒரு நல்ல வாக்கிங் ப்ராக்டிஸு அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேலன்ஸ் சரி பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தவரையில் படிப்பில் ஒரு நிலைவாற்றல், அதாவது மெமரி பவர் கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும் இந்த வாரம். எந்த ஒரு குறையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அது மெமரி பவர் கூடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. மியூசிக்கில், ஆர்ட் சம்மந்தமான விஷயங்களில் அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வாரம் ஒரு நல்ல காலமாக இருக்கும். பரிகாரம் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு செஞ்சிங்கன்னா இந்த வாரம் ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த மீனராசிக்காரங்க பொறுத்தவரையில். இதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோவை நீங்கள் அமைதியாக கேட்டதற்கு ரொம்ப நன்றி. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா அது எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ரொம்ப நன்றி. வணக்கம்.